அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. அதனால தான் எவ்வளோ முயற்சி செய்தும் நேற்றைக்கு இந்த பதிவு போட முடியவில்லை. நண்பர்கள் மன்னிக்கணும். இன்னைக்கு நம்ம சீன் 2 பார்க்க போகிறோம். இந்த சீன் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு வீட்டுடைய ஹாலில் நடக்கின்றது. இதில் நம்ம 3 கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கிச்சா, அதுக்கப்புறம் கவிதா, லேட்டர் என்ட்ரி வந்து பரசுராம். இந்த கிச்சாவை கிருஷ்ணாவோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவன் பியூர்லி கிருஷ்ணா, இவன் வந்து கிச்சா. இந்த கிச்சா, கவிதா, பரசுராம் இந்த 3 பேருமே வந்து ஒரு 36லேருந்து 38 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க. இந்த கிச்சா, கவிதா இவங்க தான் ஸ்பௌஸ். ரைட், நம்ம டைரெக்டாக இப்போ சீனுக்குள்ளே போகலாம். கவிதா, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? கிச்சா, அதை பார், நான் யோசிக்காமல் முடிவு எடுக்க மாட்டேன். முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன். கவிதா, இதெல்லாம் சினிமாவில் பஞ்ச் டைலாக்கு தான் சரிப்பட்டு வரும். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு இம்ப்ரெஸ் அப்பான் யூ கிச்சா. நீ தான் என்னுடைய லைஃபு, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. இதெல்லாம் தேட்டரில் அப்படி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரியல் லைஃப்பில் இது சரிப்பட்டு வராது கிச்சா. பி ப்ராக்டிக்கல் ஐஸே. இதை பார், ஐ எம் ஃப்ரம் ஐடி, யூ ஆர் ஃப்ரம் லீகல். இப்போ எனக்கு கிடைச்சிருக்க அந்த ஆன்சைட் சான்ஸ் யூஎஸ்ல 3 வருஷத்துக்கு நான் இந்த பக்கம் வர முடியாது. அண்டு நீ லீகல் அப்படின்றதுனால உனக்கு அங்கே ஓப்பனிங்கும் கிடையாது. இந்த 3 வருஷம் நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஸ்கைப்லேயோ இல்லை வீடியோ கால்லையோ தான் பார்த்துக்க முடியுமே தவிர நேரம் பார்க்க முடியாது. அண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் மேபி பேஸ்ட் அப்பான் மை பெர்ஃபார்மன்ஸ் என்னை அங்கேயே பர்மனெண்ட்டாக ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கு ஹெட்டாக போட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தியா வர முடியாது, உன்னை பார்க்க முடியாது. இப்படி 2 பேர் வந்து ஆன்லைனில் மட்டுமே டச்சில் இருந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட் கிச்சா. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து நல்ல சம்பளம் வரப்போகுது. பட் ஸ்டில் நீ அங்கே வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாவாக இருக்க முடியும்? இல்லை அங்கே போயிட்டு பேராலீகலாக ஏதோ ஒரு பெரிய ஃபிலிமில் ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இட்ஸ் டோட்டலி டிமீனிங் ஃபார் யுவர் ஸ்டேச்சர் கிச்சா. நீ எவ்வளோ பெரிய லாயர், ஒன்று அந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு கிச்சா. இதுதான் வந்து 2 பேருக்குமே நல்லது. See, I love you so much and I know you love me a lot much. ஆனாலும் 2 பேர் ஒன்றா சேர முடியாது அப்படின்னும் போது அந்த லவ்வை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது கிச்சா? நீயே சொல்ல. இல்லை கவிதா, நீயே சொல்கிற அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கச்ச அதை விட வேற ஏதாவது பெருசாக இருக்க முடியுமா? அதை விட்டுட்டு போகிறேன்னு அகெயின் நீ சென்டிமெண்டலாக பேசுகிற கிச்சா. ஐ எம் சாரி, இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார், எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். என்னுடைய லாயர் வர சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நீயும் லாயர் தான், இருந்தாலும் 2 பேருக்கும் நீ அப்பியர் ஆக முடியாது இல்லையா? என்னதான் டிவோர்ஸ் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட்டாக இருந்தாலும். ஸோ ஆஸ் அ ஃபார்மாலிட்டி ஒரு லாயரை வர சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த லாயர் வந்துட்டார் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ண சொல்லு, நான் வர வரைக்கும். நீ லாயர் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லலை. அண்டு இவர் ஏதோ ஒரு டெல்லி ஃபிலிம்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் கீப் இம் என்கேஜ் கிச்சா. பாய். இப்போது கிச்சா அந்த ஹாலில் இருக்க ஒரு சேரில் உக்காந்துட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிக்காது. மே கமின் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே எஸ் கமின். அப்போது உள்ள பரசுராம் என்டர் ஆறான். அப்படியே இது வக்கீலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து பார்க்குற கிச்சா 2 பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே ஒரு செகண்ட் பேச்சே வரல. டேய் நீ கிச்சா தானே, டேய் நீ பரசு தானடா அப்படின்ட்டு கிச்சா ஓடி போய் பரசுவை கட்டிக்கிறான். டே பரசு, இத்தனை நாள் நீ இருக்கியான்னு, ஐம் சாரி, எங்கே இருக்குன்னே தெரியாமல், டேய் எப்பட்றா எங்களெல்லாம் விட்டுட்டு போக மனசு வந்தது? நான் உன்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா? டேய் எங்கடா போனேன், என்ன ஆனேன், ஏன் இவ்வளோ நாளாக ஆளை காணோம்? கிச்சா, நான் உனக்கு தெரியும்ல இந்த இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுரா. கல்யாணம் அப்படின்றதெல்லாம் வெறும் ஒரு ஏமாத்து வேலை.
தெர் இஸ் நோ சச் திங் அஸ் லவ் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். when there is no love, there is no life அப்படின்னு தான் நான் நினச்சேன். வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு, சரி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை காசிக்கு போகலாம் அப்படின்னு அப்படியே கிளம்பி கால் போன போக்கில் போயிட்டேன்டா. அங்கே யாரோ ஒரு குருஜி, அவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் யார் என்னன்னு அவருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாதுரா. பட்டு எல்லாமே அவர் சொல்ல நினைக்கிறது எல்லாமே எனக்கு உள்ளுக்குள்ள யாரோ சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கும்டா. என்னவோ தெரியல, அவரை பார்த்த உடனே அவர் பின்னாடியே போயிட்டேன் நான். அவர் ஒரு சின்ன ஒரு ரூமில் இருக்கார். நான் போகலாமா வானாமா அப்படின்னு யோசிக்கும்போது உள்ளே வா அப்படின்னு என் காதுக்குள்ளே ஏதோ கேட்டுது. நான் உள்ளே போயிட்டேன். அப்புறம் எப்படி என்னை பார்த்தாரு. அது பார்க்கும்போது அவர் என்னை உட்கார சொன்னார் அப்படின்னு எனக்கு புரியுதுடா. சில சமயம் நான் தனியாக உட்காந்து ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன், அவர் பக்கத்தில் தான். அப்போது திடீர்னு கொஞ்சம் காலை அமுக்கி விட்றியா அப்படின்னு கேட்கும். பார்த்தா அவர் என்னை பார்த்துட்டு இருப்பார். நான் போய் காலை அமுக்கி விட்டுருப்பேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போதும் அப்படின்வார். இப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப். அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 வருஷம் போயிருக்கோம். அப்போ தான் திடீர்னு அவர் என்ன நினச்சாரோ தெரியல, நீ நாளைக்கு டெல்லி கிளம்பிப்போ அப்படின்னு. அதுவும் மனசுக்குள்ளே தான். என்ன எனக்கு திடீர்னு டெல்லி போக சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியல. இருந்தாலும் இத்தனை நாள் அவர் சொன்னதை நான் திருப்பி கேள்வி கேட்டது கிடையாது. சரி அடுத்த நாள் போகிறோம் அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன். அன்னைக்கு சாயங்காலமே அவர் சமாதி ஆயிட்டார்ரா. சரி டெல்லிக்கு போய் என்ன பண்ண போகிறோம், இனியோ அவர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே டெல்லி போய் இறங்கின உடனே யாரோ 2 பேர் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ சம் லீகல் பாயிண்ட்ஸ் தான் அந்த டிஸ்கஷன் போயிருந்தது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் போய் ஏதோ ஒரு இது எடுத்து சொன்ன உடனே அந்த கொஞ்சம் வயசானவராக இருந்த மனுஷன் he was very much impressed. நீங்கள் லாயரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. உடனே வா என்னோட அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவருடைய லா ஃபிலிமில் என்னை சேர்த்துன்ட்டார். அஃப்கோர்ஸ் நான் கோர்ட்லலாம் போய் ஆர்கியூ பண்ணுறது கிடையாது. இந்த டிராஃப்டிங்கு, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ரீஃப் பண்ணுறது, டீப்ரீஃப் பண்ணுறது, இது மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படியே போயிடுத்துறான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஞானம் உதயம். இத்தனை வருஷம் ஆயிடுத்து, எவ்வளோ ஒருத்திக்காக என்னை ஏமாத்திட்டு போன ஒருத்திக்காக தம்பி, இங்கே பழகின ஊர், நண்பர்கள், இவங்களையெல்லாம் விட்டுட்டு போனோமா அப்படின்னு. அதான் அப்படி கிளம்பி இங்கே வந்துட்டேன். இப்போ தான் ஒரு 6 மாதம்தான் ஆகுது. என்னோட அந்த டெல்லி லா ஃபிம் சொன்னேன் இல்லையா, அவங்க இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரிடா பரஷு, என் வீட்டை நீ எப்படி கண்டுபிடிச்ச? கிச்சா, யூ மீன் இது உன் வீடா? டேய் பரஷு, என்னடா இது என் வீடுன்னு தெரியாம தான் வந்தியா? கிச்சா, ஐம் சாரி, உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா வந்திருக்க மாட்டேன்டா. ஐ தாட் நீ ஹஸ்பண்டோட லாயர்னு நினைச்சு, கடைசியில நீதான் அந்த ஹஸ்பண்டாடா? ஐம் சாரிடா, இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நாம சேர்ந்தமே அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன்டா. ஆனா அதுக்குள்ள இத்தனை வருஷமா சேர்ந்திருந்த உங்களை பிரிக்க போறேனே அப்படின்னு நினைக்கும் போது, சாரிடா கிச்சா, நான் போயிடுறேன். டே பரஷு ப்ளீஸ், வேற யாரோ ஒரு 3வது மனுஷன் இதை டீல் பண்றதை விட நீ டீல் பண்ணியானா ஐ வில் பி ஹாப்பிடா. பட் ஐ வில் நாட். எனக்காக பரசு ப்ளீஸ், நீ இந்த கேஸை எடுத்துட்டு தான் ஆகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல கிச்சா. சரி என்னடா பிரச்சனை? இன்கம்பேட்டபிலிட்டியா? ஏன்டா அப்படி கேட்குறேன்? இல்லடா, நான் அந்த டெல்லியில இருந்தேன்னு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட
மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நான் டீல் பண்ணது எல்லாமே டிவோர்ஸ் கேசஸ் தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின்னா இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு. எப்படா இந்த மனுஷங்களால் சாஃப்ட்வேரில் மட்டும் பேக்வேர்ட் கம்பேட்டிபிலிட்டியோட டெவலப் பண்ண முடியுது, ஆனால் மனுஷனுக்கு மனுஷன் கம்பேட்டிபிலிட்டியை டெவலப் பண்ண முடியல. கேட்டால் இதில் வந்து நாங்கள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அப்படின்றான். மனுஷனுக்கு மனுஷன் கம்யூனிகேஷனை இவங்களால் வந்து டெவலப் பண்ண தெரியல, மெஷினுக்கும் இப்போ என்னடானா மெஷினுக்கும் மனுஷனுக்குமே கம்யூனிகேஷன். இதிலெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கடா டெக்னாலஜி. ஆனால் மனுஷனுக்கு மனுஷன் அவனுடைய ஃபீலிங்ஸை கன்வே பண்ண தெரியல, அப்படி கன்வே பண்ணுற ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க தெரியலடா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அதை பெருசாக டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே போகிறதுடா கிச்சா. அதனுடைய எஃபெக்டை தான் நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீ நினைக்கிற மாதிரி இன்கம்பேட்டிபிலிட்டிலாம் இல்லை பரசோ. அவளுக்கு வந்து ஆன்சைட் கிடச்சிருக்கு யூஎஸில். ஷீ இஸ் ஃப்ரம் டெக்னிக்கல், ஐ எம் ஃப்ரம் லீகல். எனக்கு அங்கே ஓப்பனிங் கிடையாது. 3 வருஷம் அவள் இங்கே வர முடியாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா அஃப்கோர்ஸ் அவளுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ அங்கேயே அவன் கண்ட்ரி ஹெட் ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமும் இந்தியா வர முடியாது. ஸோ அவள் எடுத்த முடிவு தான்டா. ஒருத்தருக்கு பார்த்துக்காம அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாளைக்கு, ஹவு லாங் இட் லாஸ்ட் அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதனால் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட். முன்னாடிலாம் வந்து வேற வழி இல்லை, இங்கே ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பா, டிரான்ஸ்ஃபர் போட்டால் ஐயோ போனமே அப்படின்னு. அப்போ கூட வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் கிளம்பி போவா. அண்டு 2 பேரும் வேலைக்கு போகிற காலத்தில் சரி எப்படியாவது 2 பேரும் பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்க மாட்டோமா அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போது எங்கே வேலை கிடைச்சாலும் போகிறதுக்கு ரெடி. அது எனக்கு வந்து ஸ்பௌஸோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அது ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது சேஞ்சிங் வித் டைம்ஸ். சரி எடுத்துக்கிறேன், என்ன பண்ணுறது. அப்போது கவிதா உள்ள வரா. நீங்கள் தான் எஸ் நான் தான் பரசுராம், நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இவர் முன்னாடியே தெரியும். முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்லை ரொம்ப முன்னாடியே. அப்படின்னா அது we are பால்ய சிநேகிதர்கள். ஓ மை காட், எத்தனையோ லாயர் இருக்கும்போது என்னையோ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால நான் மறுபடியும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிச்சாவே எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ரைட், ஓகே மிஸ்ஸஸ் கவிதா, சீக்கிரமே உங்களை நான் மிஸ் கவிதாவாக்கிடுறேன். ஓகே, உங்கள் ஃபீஸ் இதுக்கு ஃபீஸ் வாங்கினா அதோட எங்களுடைய நட்புக்கு நான் செய்கிற துரோகம் வேற எதுவுமே இருக்க முடியாது. இது நான் உங்களுக்காக இந்த கேஸ் எடுத்துக்கல, கிச்சாவுக்காக, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக. ரைட், திஸ் இஸ் எண்ட் ஆஃப் சீன் 2. இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் அப்படின்றது ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நண்பர்களே. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சார் இது பாருங்க, முன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கின்னு போனோம் அப்படின்ற அவசியம் இங்கே கிடையாது. ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. புருஷங்காரன் கொடுமைப்படுத்துகிறான், டார்ச்சர் பண்ணுறான், இல்லை வந்து அவன் ஒன்றுத்துக்கும் உருப்படாதவன், ஒழுங்காக சம்பாதிக்கிறது கிடையாது, குடும்பத்தை பார்த்துக்கிறது கிடையாது, இப்படின்னு இருக்கும்போது அந்த புருஷனோட கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்கணும்ன்றலாம் அவசியம் கிடையாது. பெண்கள் இன்னைக்கு சொந்த காலில் நிற்கிறாங்க, சுயமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும், தனியாகவும் இருக்க முடியும் அப்படின்லாம் வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ் அதிகமானதுல என்ன தப்பு? நீங்கள் ஒன்றும் வந்து 10ஆம் பசலித்தனமாகவே இருக்கீங்களே அப்படின்னா, ஷாக்கிங் ட்ரூத். இந்த மாதிரி புருஷங்காரன் கொடுமைப்படுத்துகிறான், இல்லை புருஷங்காரன் வந்து வேற யாரோடைய தொடர்பு இருக்குது, இல்லை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், வீட்டுக்கு வந்து சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது, இப்படின்ற காரணங்களுக்காக கோரப்படும் விவாகரத்து அப்படின்றது பர்சன்டேஜ் வைஸ் கம்மி. இந்த மியூச்சுவல் கன்சென்ட் இல்லைன்னா வந்து இந்த இன்கம்பேட்டிபிலிட்டி, இந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து அதிகமாகவே இருக்கின்றது. 2 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க, இனிமேல் நமக்கு ஒத்து வராது, செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏதோ லவ் பண்ணும்போதாவது இது பிரேக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு, அதுவும் ஒரு குழந்தை வேற ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம், அது தேவையா, இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. எதுக்குங்க வந்து பிடிக்கலன்னா கண்டினியூ ஆகணும் அப்படின்னு. இதில் இன்னொரு கூத்தும் இருக்குது.
டிவோர்ஸ் பண்ணிப்பாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு. எப்படிங்க, இவரோட என்னால் வாழவே முடியாது, அவன் மூஞ்ச பார்க்கவே முடியாது, அவன் மூஞ்ச பார்க்கவே முடியாது அப்படின்னு தானே 2 பேரும் இனிமேல் ஒத்து வாழ முடியாது, அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். 2 பேர் ஆஃபீஸில் எதிர்க்கையோ இல்லை வந்து ஒரே செக்ஷனில் வேறு இடத்துலையோ வேலை பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்கும் சண்டை வந்துடுது அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செக்ஷனை விட்டு நாம் போயிடுவோம், இல்லை அவனை அந்த செக்ஷன்லேருந்து வெளில தள்ள பார்க்கணும். ஏன்னா சண்டை போட்டுட்டு அவன் மூஞ்சில் மூழ்ச்சின்னு நம்மளால் ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போது ஆஃபீஸ்லேயே இட் இஸ் பியூர்லி அஃபிஷியல். நீங்கள் ஒன்றும் பர்சனலாக எதுவும் போய் கேட்க போகிறது கிடையாது. ஃபைலை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா யாராவது கொண்டு போய் அங்கே போட போகிறாங்க, இல்லை ஃபைல் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு இங்கே அமிச்சிங்கன்னா அவருடைய டெஸ்க்டாப்பில் இல்லை லேப்டாப்பில் உழப்போது அவர் டிசிஷன் எடுத்து அனுப்ப போகிறாரு. உங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷனும் தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் பியூர்லி அஃபிஷியல். ஒருத்தர் மூஞ்ச பார்க்கணும்னா மூஞ்ச பார்க்காம கூட ஃபைலை பார்த்துன்னு பேசிட்டு வரலாம். அப்போவே நம்மளால் அங்கே கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை. அப்படி இருக்கச்ச ஒத்து வராதுன்ட்டு அத்து விட்ட பிறகு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இன்றைக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரைட். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவான ஒரு காரணம் சொன்னால் பல பேர் ஏற்றுக்க மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பணம், அந்த பணம் செல்வாக்கு இது அதிகரிக்க அந்த டிவோர்ஸ் அப்படின்றத ஆப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சார் நீங்கள் 19 இருங்க, அவசரப்படாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு ஏழை எளிய லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவர் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அது வாங்கிறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட கேட்பாரு. இந்த பத்திரிகையில் வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் இந்த ரிவ்யூலாம் வருது இல்லையா, இதையெல்லாம் உட்காந்து பார்த்துக்கின்னு எந்த மொபைல் வாங்கலாம், இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இதில் என்ன இருக்குது, இது வந்து டியூரபிலிட்டி எவ்வளோ நாள் வரும், பேட்ரி எவ்வளோ நிற்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி முக்கியமாக வாங்கினா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தாங்குமா இந்த மொபைல் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு தான் அந்த மொபைலை வாங்குவார். ஈவன் ஒரு 2 வீலர் வாங்குறதா இருந்தாலுமே அது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குதா, முக்கியமாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸுடைய காசு என்ன ஆகும், ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதனுடைய டியூரபிலிட்டி எவ்வளோ இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க, இது மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்குது இந்த வண்டி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து தான் வந்து ஒரு 2 வீலரே வாங்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நினச்சாலாம் வந்து ஒரு மொபைலை தூக்கி போட்டு இன்னொரு மொபைல் அப்கிரேட் பண்ணுறது, இப்போது 15க்கு அப்புறம் 16, அதுக்கப்புறம் 17 இப்படி டக்குன்னு அவங்க ரிலீஸ் பண்ண நாங்கள் மாற்றிக்கின்னு இருப்போம் அப்படின்றது. இந்த வண்டியை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வேறு வண்டி வாங்குறது, 2 வருஷம் கழிச்ச உடனே இந்த புதுசாக ஒரு வண்டி வாங்குறது, இதெல்லாம் அவங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. வாங்கின காசுக்கு அது மதிப்போடு இருக்கணும், கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது. அது மாற்ற முடியாது எங்களால், ஏன்னா காசு இல்லை. அதனால் இவ்வளோ ஆராய்ச்சி அவன் வாங்குறான். வாங்கின பிறகு அதை கருத்துமாக பாதுகாத்து வச்சுக்கிறான். அதுக்கு வந்து ஒரு கேஸ் போடுறது, மொபைலாக இருந்தால் இல்லை வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் அதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி பர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், லெதரில், அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது, ஏன்னா கீழே வந்தால் கூட உடையாது அப்படின்னு. அதே மாதிரி வண்டி வாங்கினா அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இன்சூரன்ஸ், அதை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு புதுசாக வண்டி காசு கொடுத்து வாங்க முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை அதை வண்டியை நல்லா போட்டு துடைக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா அது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு காசு கிடையாது. இப்போ சொல்லுங்கள், கையில் நிறைய காசு இருக்குது அப்படின்னும் போது இவ்வளோ ரிசர்ச் யாராவது பண்ணுவோமா? என்னப்பா வாங்குவோம், நல்லா இல்லையா, எக்ஸ்சேஞ்சில் போட்டு இன்னொரு மொபைல் வாங்கி போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வண்டி 2 வருஷம் ஓட்டினோமா, ரைட் அழுத்து போச்சு, தூக்கி போடு, அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு வேறு ஒரு வண்டியை வாங்கிக்கோ. இல்லை இப்போ வந்து 100cc மேலே 160 போ, ஸ்போர்ட்ஸ் பைக் போ, 350cc போ, டூரிங் பைக் போ. இல்லையா, இது அப்படியே கடக்கட்டும் ஒரு மூலையில், இன்னொரு பைக்கை வாங்கி பக்கத்தில் நிப்பாட்டு. என்ன இப்போ காசு இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்பௌஸ் அப்படின்றதையும் மொபைல், பைக்கு, இந்த மாதிரி இன்அனிமேட் திங்காக நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிடிக்கலையா, கன்வீனியன்ட்டா இல்லையா, மாத்திரு. we can afford. அப்போ அந்த வாழ்க்கை துணை அப்படின்றத ஒரு ஜடப்பொருளாக மாற்றிவிட்டோம். அதனால தான் நமக்கு அதை மாத்துறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை.
இந்த ஏழைங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்றைக்கும் சரி, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பசங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால அந்த பசங்களுக்கு, இந்த சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, இந்த பென்சில் டப்பா வாங்கி கொடுக்கறது, இல்லை பென்சிலு, ஷார்ப்னரு, இல்லை இந்த ஓட்டுறதுக்கு சின்ன சைக்கிளு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படி பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுப்பாங்க. அண்டு இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய வீடுகளில் பாருங்க, அந்த சைக்கிளில் தொடச்சி அதுக்கு எண்ணெயை போட்டு பழைய காலத்து சைக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கடிகாரம், கீ கொடுக்குற கடிகாரம் இருக்குது பாருங்க, டிங் டாங், அதெல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். அந்த தலைமுறை காசு சர்ப்ளஸாக இல்லாத ஒரு தலைமுறை ஜடப்பொருட்களையும் உயிருள்ள பொருளாக காதலித்து வந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை, சர்ப்ளஸ் இன்கம் இருக்கின்ற தலைமுறை, உயிருள்ள பொருட்களையும் ஜடப்பொருளாக்கி விட்டது. இதுதான் டிவோர்ஸுக்கு காரணம் அதிகமாக நான் பார்க்கறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.